ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மை அப்சஷனரோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நான் எதோடு முடிச்சிருப்பேனா, சாம் அப்படின்ற ஒரு பொண்ணு புதுசாக அவங்களோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பா. அண்ட் தயாங் அண்ட் ஜங்குக் கூட அவளுக்கு ஒரு கேவ்ஸ் நடந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒயன் அண்ட் பல்லவி கூட அவள் அப்படியே கேஃபிடேரியாவில் லஞ்ச் ஜாயின் பண்ணியிருப்பா. நான் இதோட தானே முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே இதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே நீங்கள் சாமை பார்த்து முறைச்சிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. மூஞ்சி முகர கட்டையும் பாரு, வந்துட்டா. இப்படி தான் வந்த மொதல் நாளே இப்படி இருக்காங்களோ. ஆமாம், இவளை சொல்லி என்ன குத்தம்? அவனை தானே சொல்லணும். அவன் தானே புறம்போக்கு மாதிரி இவளையே பார்த்துட்டு இருந்தான். இவளாக பார்த்தா கரெக்டு தான். நீங்கள் அப்படியே மனசில் நினச்சிட்டு சாமை பார்த்து முறைச்சிட்டே சாப்பிட்றீங்க. இங்கே பல்லவி அப்படியே அவள் சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கா. சாம் அப்படியே சாப்பிட்டுட்டே உங்கள் கையில் ரெட்டாக இருக்கிறத பார்க்குறா. உங்கள் கைக்கு என்னாச்சு? எதனால் ரெட் ஆகியிருக்கு? அவள் அப்படியே அவளோட கையை நீட்டி உங்கள் கையை பாயிண்ட் பண்ணுறா. அது கரெக்டாக ஜங்குக்கு உங்களை அப்படியே பிடிச்சிட்டு இருந்த இடம்தான். அந்த இடம் இன்னும் அப்படியே ரெட்டாக தான் இருக்குது. அப்போ தான் பல்லவியும் அதை பார்க்குறா. ஒயன், என்னவோ என்னது, எப்படி ஏதாச்சு? அது பல்லவி. பல்லவிக்கு அப்போ தான் ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தது ஞாபகம் வருது. இது அந்த புறம்போக்கு பண்ணது தானே? அவன் தானே பண்ணான்? சொல்லுவையன், அவன் தானே பண்ணான்? இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. அந்த பண்ணாட அவன் எவ்வளோ சொன்னாலும் அடங்க மாட்டான்ல. பல்லவி 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 அவன் இல்லை பல்லவி. அது அது உங்களுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. சாம் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறா. அது அது யாரு? பல்லவி அப்படியே சாமை பார்க்குறா. அதையும் கேட்குறீங்க? நம்ம கிளாஸில் இருக்கான் ஒரு புறம்போக்கு. அவன் கூடவே இன்னொருத்தனும் இருப்பான். அவன் என்ன கன்றாவின்னு எனக்கு தெரியல. சாம் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பல்லவியை பார்க்குறான். ஓ, உங்களுக்கு அவங்கள தெரியாதுல்ல? அதான் ஜங்குக் தயாங்னு ரெண்டு பேர் இருக்கானுங்களே. சாம் அப்படியே அவளோட வைட் ஐஸை வச்சுட்டு பல்லவியை பார்க்குறான். யாரை சொன்னீங்க? அதான் தயாங் ஜங்குக், அவனுங்க தான். அவங்களா? அவங்க கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் தான் வந்த வேலை முடிஞ்சே, அதான் மாட்டி விட்டீங்களே, அப்புறம் என்ன? பல்லவி எப்படியும் உங்களை பார்த்து முறைக்கிறா. ஏன் என்ன இப்படி பேசுகிற? அமைதியாரு. அது அவளுக்காக நான் சாரி கேட்குறேன். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதையும் கேட்குறீங்க? பல்லவி அப்படியே அவங்க வந்த முதல் நாள்லேருந்து உங்களுக்கும் ஜங்குக் தயாங்க்கும் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. சாம் அப்படியே இதை மொத்தமாக அமைதியாக உட்காந்து கேட்டுட்ருக்கா. இதான் நடந்துச்சு. அன்னையிலேருந்து அவனுங்க தொல்லை எங்களால் தாங்க முடியல. இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்துட்ருக்கான்னு தெரியல அந்த புறம்போக்கு. சாம்க்கு பல்லவி ஜங்குக்கு இப்படி பேசுறது கேட்டா செம்ம காண்டாவுது. ஓ, ஜங்குக்கோட ரிவெஞ்சில் மாட்டிக்கிட்டாளுங்களா? இருக்கட்டும். இதுக்கப்புறம் அப்போ ஃபன் தான் போலையே. அப்போ இவங்களை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இவளுகளால் எனக்கு எந்த யூஸும் இருக்காது. ஜங்குக்கோட ரிவெஞ்சில் மாட்டினா யாரால் வெளியே வர முடியும்? இன்ட்ரெஸ்டிங். அவள் அப்படியே அதை மனசில் நினச்சிட்டு பல்லவியும் உங்களையும் ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறா. பட் பல்லவி அதை கண்டுக்கல. அவள் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே சாமை பார்க்குறீங்க. அவள் உங்களை நக்கலாக பார்த்துட்டு இருக்கிறதையும் பார்க்குறீங்க. நினச்சேன், இவ எப்படி நல்லவளாக இருப்பா? எனக்கு அப்போவே தெரியும். எனக்கு என் உள் மனசு சொல்லிச்சு, இவ ஒரு குட்டி சாத்தான்னு எனக்கு தெரியும்.
இருக்கட்டும் இருக்கட்டும், வச்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே திரும்ப கிளாஸ்க்கு போயிடுறீங்க. பட் பார்த்தா கிளாஸில் தயாங்கன் ஜங்குக் இல்லை. சாம்க்கும் இது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. அவள் தயாங்கன் ஜங்குக் அவனால தான் வெளியே போனான்னு நினச்சிக்கிறா. அவள் அப்படியே சைலண்ட்டாக அவளோட பிளேஸில் வந்து உட்காந்துக்கிறா. நீங்களும் அடிக்கடி பழக்க தோஷத்தில் ஜங்குக்கோட டேபிளை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எங்கே போனா இவன்? ஒரு வேளை திரும்ப குடிக்க போயிருப்பானுங்களோ? இருக்கும், அதான் நைட்டு வரேன்னு சொல்லியிருக்கானே, வரட்டும். பல்லவியும் அப்படியே தயாங்கோட டேபிளை பார்க்குறா. அவள் அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்ப லெசனை கவனிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்படியே தான் கிளாஸ் போகுது. எங்கள் தயாங்கன் ஜங்குக் அவங்க பாஸ் கொடுத்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே பாரில் போய் உக்காடுறாங்க. ஏய் மச்சான், இப்போ எதுக்குடா பாருக்கு வந்திருக்க? நான் இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு சந்தோஷப்படுறா. இன்றைக்கி இருந்த காண்டுக்கு நான் வேலைக்கு கூட போயிருக்க மாட்டேன். நேராக இங்கே தான் வந்திருப்பேன். அவளை பார்த்ததுலேருந்து அப்படியே எரிச்சலாக இருக்கு மச்சான். உனக்கு சொன்னால் புரியுமான்னு எனக்கு தெரில. எனக்கு அப்படியே காண்டாகுது. ஏய் ஜங்குக், இப்படிலாம் நீ பண்ணணும், நீ இப்படிலாம் கவலைப்படணும் தாண்டா அவள் வந்திருப்பா. அது எதுக்கு நீ பெருசாக எடுத்துக்கிற? வேணாம் மச்சான், வா வீட்டுக்கு போகலாம். டெய்லியெலாம் குடிக்காத, வா போகலாம். டேய் நீ டங்கு சரியா? உனக்கு புரியாது. ஏன்னா செமத்தியாக வாங்கினவன் நான் தானே, எனக்கு தான் தெரியும். தயாங்க்கு ஜங்குக்கு என்ன மீன் பண்ணுறான்னு அவனுக்கு புரியுது. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். மச்சான் டேய், இல்லை தயம், எனக்கு உன் மேலெலாம் எந்த கோபமும் இல்லை. விடு மச்சான், எனக்கு குடிக்கணும். நான் வேற என் ஜானுவை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கேன். அங்கே வேற போகணும். என்னது? யாரை பார்க்கணும்? ஏய் ஜானுவடா. டேய் ஜங்கு, பைத்தியமாடா நீ? குடிச்சிட்டு பொண்ணை பார்க்க போவாங்களா என்ன? லூஸாடா நீ? ஏய் நான் என்ன வேற அவளே ஒருத்தியாவை பார்க்க போகிறேன்? என் ஜானுவை தானே பார்க்க போகிறேன். ஜங்கு, நீ பண்ணுறது சரியில்லைடா. நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது? ஏய் அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்கடா, விட்டு தொலையேன். ஏன் அதையே பிடிச்சிட்டு அழுவுற? ஏய் நீ மூடுறா, திரும்ப ஆரம்பிக்காத. காண்டாவது, என்னை குடிக்க விடு. உனக்கு பிடிக்கலன்னா எழுந்துச்சி வீட்டுக்கு கிளம்பு. மயிரே, நான் போக மாட்டேன்னு தெரிஞ்சிட்டு தாண்டா இப்படி எகத்தாலம் பேசுகிற. குடிச்சு தொலை, அள்ளி வாரி போட்டு போய் தொலைகிறேன் போ. அப்புறம் ஏன்டா பேசுகிற? மூட்டு குடி. அவங்க 2 பேரும் அப்படியே குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் தயாங் கம்மியாக தான் குடிக்கிறான். ஆனால் ஜங்குக்கு அப்படி இல்லை. அவன் எப்பவும் போல் அளவுக்கு மீறி தான் குடிக்கிறான். டேய் டேய், அவளை பார்க்க போகணுன்னு சொன்னலடா, இப்படியாடா போவ? டேய் போதுண்டா, மறுபடியும் ஃபுல்லாக குடிக்காதடா. ஜங்குக் நீ சும்மா இரு மச்சான், உனக்கு புரியாது. வா, நான் ஃபுல்லாகிட்டேன், என்னை ஜானுக்கிட்ட கூப்பிட்டு போ. டேய் வர வர நீ எனக்கு கொரியர் சர்வீஸ் மாதிரி யூஸ் பண்ணுறடா. அவனே என்னை பொண்ணுங்க பின்னாடி போவேனான்னு சொல்லிட்டு நீ திரியிற. டேய் மற்ற பொண்ணுங்களும் என் ஜானுவும் ஒன்றாடா. அவள் வேற மச்சான், உனக்கு புரியாது. சரி வா, என்ன ஜானுக்கிட்ட கூப்பிட்டு போ. டேய் இவ்வளோ குடிச்சிட்டு போனீன்னா என்னடா பண்ண போகிறாங்க போய்? வேணாம் ஜங்கு, நீ நிதானமாகவே இருக்க மாட்டடா. அங்கே போய் அந்த பொண்ணு ஏதாவது... ஏய் லூஸாடா நீ? ஆப்பிட்றா எவ்வளோ சீக்கிரம் பண்ணுவேன்? டேய் ஜங்கு, நீ ஒரு நிதானத்திலே இல்லை. மரியாதையே வா, வீட்டுக்கு போகலாம். தயாங் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், என்ன ஒழுங்கா என் ஜானுக்கிட்ட கூப்பிட்டு போ. எனக்கு அவளை பார்க்கணும். நான் அவகிட்ட வருவேன்னு சொல்லியிருக்கேன். அவள் வெயிட் பண்ணிட்டுருப்பா. என்னை கூப்பிட்டு போ.
போகலாம். தயாங்க்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனும் அப்படியே எப்பயும் போல ஜங்குக்கு பைக்கு கூப்பிட்டு போகிறான். டேய் தலைவெறி, ஒழுங்காக பிடிச்சிட்டு உக்காரு. ஏன்டா ஜங்குக்கு இப்படி வர வர என்ன சாகடிக்கிற? உக்காந்து தொலை. ஏய் ஒழுங்கா பிடுறா. பிடிச்சிட்டேன் மச்சான், ஒழுங்காக தான் பிடிச்சிருக்கேன். நீ போ, சீக்கிரமாக போ. போகிறேன், நல்லா சீக்கிரமாக போகிறேன். போயிடலாம், 2 பேரும் அப்படியே மேலே போயிடலாம். சரியா? மேலேயா? மேலேண்ணா ஜானு வீட்டுக்கு மேலேயா? இல்லை அங்கெல்லாம் வேணாம் மச்சான். அங்கே போனால் நான் எப்படி அவளை பார்ப்பேன்? எனக்கு கீழே இறக்கி விடு. நான் பால்கனி ஏறி என் ஜானுவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? இதுலலாம் நல்லா வக்கனையாரு. பிடிச்சி உக்காரு, பைக் எடுக்கிறேன். ஜங்குக்கும் அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சி உட்காடுறான். தயாங்கும் அப்படியே வண்டி எடுக்கிறான். அவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டை ரீச் பண்ணுறாங்க. ஜங்குக்கு எப்பவும் போல் பால்கனி ஏறி வரான். பட் இந்த வாட்டி பால்கனியோட டோர் க்ளோஸில் இருக்குது. ஜானு, ஜானு, கதவை திறடி. ஜானு. அவன் அப்படியே அந்த கிளாஸில் தட்டுறான். நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து அப்போ தான் வெளியே வரீங்க. உங்களுக்கு ஜங்குக்கு அப்படி பார்த்ததும் செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பல்லவி இருக்காளான்னு பார்க்குறீங்க. அவள் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப ஓடி வந்து பால்கனி டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக், இங்கே என்ன ஜங்குக் பண்ணுற? நான் தான் சொன்னேன்ல நான் வருவேன்னு. அப்புறம் என்னடி? தள்ளு, உள்ள விடுறி, தள்ளு. நான் கூட நீ சும்மா சொல்கிறேன்னு நினச்சேன். ஐயோ, தயவு செஞ்சு கிளம்பு. என் அக்கா பார்த்தானே அவ்வளோதான். இப்போ ஜங்குக்கு எதையும் கேட்குற மாதிரியே இல்லை. அவன் அப்படியே உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட இடுப்பில் இன்னொரு கையை வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் ஜங்குக்கு பார்க்குறீங்க. இது எல்லாமே கீழே நின்று தயாங்க அப்படியே அந்த கிளாஸ் வழியாக பார்த்துட்டு தான் இருக்கான். டேய் கரும்பு முடிச்ச நாய், உள்ளே கூட்டு போயாவது பண்ணுறா. கன்றாவி, இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அவன் அப்படியே பல்லவியோட ரூம் பால்கனியை பார்க்குறான். என்ன பண்ணிட்டு இருப்பா? ஒருவேளை தூங்கியிருப்பாதோ? நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜானு. ஜங்கு, என்ன பண்ணுற? அவன் அப்படியே உங்கள் லிப்ஸையும் உங்கள் ஐஸையும் மாற்றி மாற்றி பார்க்குறான். ஜானு. ஜங்குக்கு ஒரு நிதானத்திலே இல்லை. அவன் அப்படியே உங்கள் கிட்ட நடந்து வரான் க்ளோஸாக. நீங்கள் அப்படியே பின்னாடி பின்னாடி போகிறீங்க. அண்ட் அவனோட கை இன்னும் ஒரு கை உங்களோட இடுப்புலையும் இன்னொரு கை உங்களோட ஃபேஸையும் தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஜங்கு, என்ன பண்ணுற ஜங்கு? விடு, என் அக்கா வந்துடுவா. அது மட்டும் இல்லாமல் நீ நிதானத்திலே இல்லை. கிளம்பு ஜங்கு. இங்கே ஏதாவது தேவையில்லாமல் எதுவும் பண்ணிடாத ஜங்கு. தேவையில்லாமையா? தேவையில்லாமல் நான் என்ன ஜானு பண்ண போகிறேன்? நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஒன்று தவிர. என்னது? முத்தம். என்னது? முத்தம்டி. ஜங்கு, நீ குடிச்சிருக்க, ஒழுங்கா கிளம்பு. நான் குடிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? என்ன பைத்தியமா? அதனால தானே இங்கே வந்திருக்கேன். அவன் அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி பின்னாடி போகிறீங்க. அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. அவன் அப்படியே ஃபாஸ்ட்டாக உங்களை வாலில் வச்சு பின் பண்ணி உங்கள் ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வரான். ஜங்குக், என்ன பண்ணுற ஜங்குக்? ஜங்குக், ப்ளீஸ் கிளம்பு ஜங்குக். பயப்படுறியாடி? பயப்படுறியா ஜானு?
ஜங்குக் அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட வரான். ஏய் கண்ணு மூடிக்கோ. கிஸ் பண்ண போகிறான்ல, கண்ணு மூடு. ஜங்குக் நீ குடிச்சிருக்க ஜங்குக், கிளம்பு ஜங்குக் ப்ளீஸ். ஏய் கண்ணு மூடுறி, என்னை டென்ஷன் பண்ணாத. கண்ணு மூடு. ஜங்குக் அப்படியே அவனோட கண்ணை மூடிட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட வரான். நீங்கள் அப்படியே வேகமாக உங்கள் லிப்ஸ்க்கும் ஜங்குக்கோட லிப்ஸ்க்கும் நடுவில் உங்கள் கையை வைக்கிறீங்க. அப்படியே உங்கள் கையை வச்சு உங்கள் மவுத்தை கவர் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் கண்ணை மூடி இருக்கிறதுனால அவன் அப்படியே உங்கள் கையில் கிஸ் பண்ணுறான். அது லிப்ஸ் இல்லைன்னு ரியலைஸ் ஆனோனையும் அவன் அப்படியே அவன் ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஏய் என்னடி பண்ணுற? ஜங்குக் இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ். அதுக்கு என்ன ஜானு? அது நீ நீ குடிச்சிருக்க ஜங்குக். ஜங்குக் அப்படியே ட்ரங்கன் ஐஸோட உங்கள் ஃபேஸையே பார்க்குறான். ஜானு கையெடு ஜானு. ஜங்குக் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் ஜங்குக். அப்படி என்னால். ஜங்குக் அப்படியே திரும்ப லீன் ஆகி உங்கள் கையிலே கிஸ் பண்ணுறான். ஜங்குக் அவன் அப்படியே உங்கள் கையில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி வரான். சரி இந்த ஒரு வாட்டி நான் நல்லவனாக இருக்கனால நீ தப்பிச்ச. ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்தா கண்டிப்பாக நான் உன் லிப்ஸில் தான் கிஸ் பண்ணுவேன். ரெடியாக இரு. அப்பவும் இப்படி கையை வச்சு டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற மோசமானவன் நீ பார்ப்ப. சரியா? என்ன புரிஞ்சுதா ஜானு? ஜங்குக் அப்படியே உங்கள் ஃபேஸே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே உங்கள் தலையை ஆட்டுறீங்க. சும்மா சொல்லக்கூடாது. அழகாக தான் இருக்க. பரவாயில்ல, நீ அழகாக இருக்கிறதுனால உன்னை மன்னிச்சு விடுறேன். சரியா? நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. காலேஜில் இருக்கிற அந்த திமிரான ஜங்குக்கும் இந்த ஜங்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவனோட ஃபேஸ் பார்க்கவே அப்படியே குழந்த மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே உங்களே அறியாமல் ஜங்குக்கோட ஃபேஸை பிடிக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே ட்ரங்கன் ஐஸோடு உங்களை பார்க்குறான். எனக்கு இதெல்லாம் காலையில் ஞாபகம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் என் கண்ணுக்கு நீ ஏதோ குழந்த மாதிரி தெரியுற. எதுக்கு ஜங்குக் இப்படி குடிக்கிற? ஜங்குக் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். உனக்கு என்ன பிரச்சனை? எதனால நீ இப்படி குடிக்கிறன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனிமே இப்படி குடிக்காத ஜங்குக். ஏய் என்னடி பேசுகிற? இங்கே பாரு, நான் உனக்கு முத்தம் கொடுக்க எவ்வளோ தூரம் ஏறி வந்தன்றதுக்காக நீ என்ன பேசினாலும் நான் கேட்பேன்னு அர்த்தம் இல்லை. புரியுதா? அதனால் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத. புரிஞ்சுதா? ஜங்குக் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். நீங்களும் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே பொறுமையாக லீன் ஆகி உங்களோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். உங்கள் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. நீங்கள் அப்படியே ஷாக்காக நிற்கிறீங்க. நீ தான் என்னை அங்கே கிஸ் பண்ண வரலையே, அதான் இதை வச்சுக்கோ இப்போதைக்கு. நான் இன்னொரு வாட்டி வந்து உனக்கு லிப் லாக்னா என்னன்னு காட்டுறேன். சரியா? நீங்கள் ஜங்குக் உங்களை கிஸ் பண்ண ஷாக்லேருந்து நீங்கள் இன்னும் வெளியவே வரல. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஏய் என்னடி முட்டை முழிக்கிற? அழகா இருக்க. ஐயோ கொல்றியடி. நான் குடிச்சிருக்கனால ஒரு வேலை இவ்வளோ அழகா தெரியா என்ன? இல்லையே, நான் கிளாஸில் பார்க்கும்போது கூட இவ்வளோ அழகாக தான் இருக்க. ஜானு
அழகுடி. இப்படி முழிக்காத ஜானு. எனக்கு கொஞ்சம் அப்படியே பிடிச்சி மொத்தமாக குடிக்கலாம் போல இருக்கு. முழிக்காத. ஏய், முழிக்காதன்னு சொல்கிறேன்ல. கத்தாத சங்கு. அக்கா கேட்டுரும். ஏய், நான் எதுக்குடி அவளுக்கு பயப்படணும்? ஆமாம், நீ எதுக்கு அவளுக்கு பயப்படுற? அவன் என்ன பெரிய பருப்பா? இங்கே வர சொல்லு. ஏய் பல்லவி, ஏய் வாடிங்க. நீங்கள் அப்படியே சங்குக்கோட வாயில் உங்கள் கையை வச்சு மூடுறீங்க. சங்கு என்ன பண்ணுற சங்கு? என் அக்கா மட்டும் இங்கே ஒன்று பார்த்தா அவ்வளோதான், மொத்தமாக பொட்டியை கட்டிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஐயோ சங்கு ப்ளீஸ் பாய் மூடி சங்கு. ஆ, ஊருக்கு கிளம்புவியா? நான் விட்டால் தானே கிளம்புவேன். நான் தான் இன்னும் விடவே போகிறது இல்லையே. நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டா சங்குக்கு பார்க்குறீங்க. ஏ, ஃபஸ்ட்டு என் வாயிலேருந்து கையெடு. கை நல்லா மெத்துன்னு இருக்கா, அதனால கடிக்கணும் போல இருக்கு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக சங்குக்கோட வாயிலேருந்து உங்கள் கையை எடுக்கிறீங்க. சரியான புறம்போக்குடா நீ. ஆ, நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. ஆனால் உங்கள் அக்கா சொல்லும்போது மட்டும் எரிச்சலாக வருது ஜானு. நீ சொல்லும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. அவையாண்டி இப்படி இருக்கா? சரியான அடங்காப்பிடாரி. ஆனால் ஒன்று ஜானு, அவகிட்ட மாற்றுவேன் செத்தாண்டி. அப்போ சரியான திமிரு பிடிச்சி கழுத. சங்கு என்ன பேசுகிற? அமைதியார். அவ என்னோட அக்கா, ஞாபகம் வச்சுக்கோ. ஆ, வந்துடுவ உடனே. சரி, எனக்கு தண்ணி வேணும். தண்ணியா? குடிக்கிற தண்ணியா இல்லை? ஏய், தண்ணினா என்னடி? குடிக்கிற தண்ணி தான். பின்ன ஒயின் பாட்டிலு ஓட்கா பாட்டிலுமா வீட்டில் வச்சுருப்பாங்க. ஏய், வச்சிருக்கியாடி கள்ளி? சிச்சி இல்லை இரு, நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். என்னது சீயா? ஏய், இன்னொரு வாட்டி நீ ஒயின் பாட்டில் ஓட்கா பாட்டில் சீன்னு சொன்ன தப்பு, கன்னத்தில் பொதுகோ. ஏய், உன் ஜங்குக்கெலாம் அது இல்லாமல் வாழவே மாட்டான்டி. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க. அவன் சரக்கை பற்றி சொன்னதுனால இல்லை, அவனை உங்களோட ஜங்குக்குன்னு சொன்னான். நீங்கள் திரும்பி அவனை பார்க்குறீங்க. என்ன சொன்ன? இப்போ என்ன சொன்ன? ஆ, என்னவா தெரியலடி. எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா. ஓ, நீங்கள் அப்படியே போய் உங்கள் நைட் ஸ்டாண்ட்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு கொடுக்குறீங்க. அவனும் அப்படியே போதையில் அந்த தண்ணியை வாங்கி அப்படியே கீழே சிந்திட்டே குடிக்கிறான். சங்கு பொறுமையாக குடி, யாரும் பிடுங்கி குடிக்க மாட்டாங்க. ஏய், அது என்னமோ எனக்கு தெரியாத மாதிரி வேலையை பாரு. சங்குக்கு அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு அது திரும்ப டேபிள் மேலே வைக்கிறான். அப்போ கரெக்டாக அவனோட ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. அவனோட ஃபோன் வைப்ரேட்டில் இருக்கிறனால அது உங்களுக்கும் கேட்குது. யாரோ உனக்கு கால் பண்ணுறாங்க. காலா? ஆமாம், என் ஃபோனுங்க. சங்கு கத்தாது சங்கு, உன்னோட பேக்கெட்டில் தான் இருக்குது. பேக்கெட்லையா? இரு பார்க்குறேன். சங்குக்கு அப்படியே அவனோட ஃபோன் எடுக்கிறான். அது ஒரு அன்னோன் நம்பர். ஸோ அப்படியே கால் அட்டன் பண்ணி அவனோட ஆட்ஸில் வைக்கிறான். ஹலோ சங்குக்கா? ஹலோ, யார்? சங்குக், நான் சாம் பேசுகிறேன். சங்குக்கு அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். நீங்கள் அப்படியே சங்குக்கு கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அவனும் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். என்னாச்சு? யார் இது?
அவன் அப்படியே வேகமாக அந்த காலை கட் பண்ணிவிட்டு அவனோட ஃபோன் எடுத்து திரும்ப பேக்கெட்டில் வைக்கிறான். அது அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் நான் கிளம்புறேன். ஜங்குக் அப்படியே தடுமாறிட்டு பால்கனி கிட்ட போகிறான். நீங்கள் அப்படியே பயந்து போய் அவனை பிடிக்கிறீங்க. ஜங்குக், நீ எப்படி போவ? இவ்வளோ முட்டை முட்டை குடிச்சா எப்படி போக முடியும்? ஐயோ, ஒன்று ஒன்று என்ன பண்ணுறது? ஏய், நான் என்ன சாதாரணமானவன் நினச்சியா? நான் இப்போ எப்படி கீழே போகிறேன்னு மட்டும் பாரு. சரி, நான் கிளம்புவா. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக ஜங்குக்கையே பார்க்குறீங்க. ஏய், ஒன்று தாண்டி கேட்குறேன், கிளம்புவா. நீங்கள் அப்படியே உங்கள் தலையை ஆட்டுறீங்க. ஜங்குக் அப்படியே இறங்குறதுக்காக போகிறான். பட் அதுக்குள்ளே ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப உங்ககிட்ட வரான். நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே திரும்ப உங்ககிட்ட வந்து திரும்ப உங்களோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். ஜங்குக், நான் கிளம்புறேன் ஜானு, பாய், நல்லா தூங்கு. அவன் அப்படியே பால்கனி டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பால்கனி வழியாக கீழே இறங்குறான். நீங்களும் அப்படியே பால்கனியில் போய் நின்று அவன் அப்படியே பொறுமையாக கீழே இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. தயாங் அப்படியே இது எல்லாத்தையும் கீழே நின்று பார்த்துட்ருக்கான். நீங்களும் அப்போ தான் தயாங்க பார்க்குறீங்க. தயாங் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இவனை கொஞ்சம் பார்த்து கூப்பிட்டு போங்க. நீங்கள் அப்படியே தயாங்க்கு சிக்னலில் பேசுகிறீங்க. அவனும் புரிஞ்சுக்கிறான். ஓகே, நான் கூப்பிட்டு போகிறேன். ஜங்குக் அப்படியே பால்கனி வழியாக கீழே இறங்கி திரும்ப தயாங் கிட்ட போகிறான். அவன் அப்படியே தள்ளாடிட்டே தான் போகிறான். டேய் மச்சான், நான் இங்கே இருக்கேன்டா. டேய், பொண்ணு முன்னாடி ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்திக்கிற மச்சான்? டேய், அவன் ஜானுடா, அவன் முன்னாடி அசிங்கப்படுறதுல என்னடா இருக்குது? சரி மச்சான், நீ வண்டி எடு, ஒரு வேலை இருக்குது. என்னது வேலையா? என்னடா சொல்கிற? எனக்கு அவள் கால் பண்ணா மச்சான். தயாங் அப்படியே கன்ஃபியூஸ்டாக ஜங்குக்கை பார்க்குறான். ஏய், யாரா கால் பண்ணா? என்னாச்சு? அவதான்டா சாம், அவன் எனக்கு கால் பண்ணான். அவளா? அவள் என்னம்மா இருக்குடா உனக்கு கால் பண்ணா? தெரியாது, எனக்கு தெரியாது. வா, அவகிட்டே போய் கேட்போம். வா போகலாம். டேய், இப்போ எங்கடா போகணுன்ற? டேய், நான் சொல்கிற இடத்துக்கு முட்டை கூப்பிட்டு போ. தயாங்கும் அப்படியே வேறு வழி இல்லாமல் பைக்கில் ஏறி உட்காடுறான். ஜங்குக்கும் அப்படியே அவன் பின்னாடி ஏறி உட்காடுறான். நீங்கள் இது எல்லாத்தையும் பால்கனிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னு தெரியல, ஜங்குக்கு ஒரே ஒரு வாட்டி உங்களை திரும்பி பார்த்துட மாட்டானான்னு உங்களுக்கு ஏக்கமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவங்க 2 பேரையுமே பார்த்துட்ருக்கீங்க. தயாங்கும் ஜங்குக்கும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஜங்குக் கடைசி வரைக்கும் உங்களை திரும்பி பார்க்கவே இல்லை. அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பால்கனி டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் ரூம்குள்ளே போயிடுறீங்க. இங்கே தயாங்கும் ஜங்குக்கும் அப்படியே வண்டியில் போயிட்டுருக்காங்க. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.